Dear students, welcome to today's CS class. Today we are going to discuss about the topic creating shortcuts on desktop. How to create a shortcut on desktop. First I read it. Creating shortcut on the desktop allows you to easily access the item that the shortcut links to. You can create a shortcut of file or a folder or a program. To create a shortcut on the desktop, follow the given steps. Step 1. Select the file or a folder. Step 2. Right click on the selected file or folder and click the Send to option. Step 3. Select the desktop option to copy a folder on the desktop. Okay, so it's a way to create a shortcut on a desktop. Okay, so you want to open oftenly one file or a folder means you create a shortcut on that folder or a file into your desktop. Okay, so how to create a shortcut? First, in which folder or a file you want to make a shortcut, first select that. Okay, how to select it? Just to click the button, mouse button on the file or a folder. Now that's selected. Next one, right click the right click button on the mouse. A pop-up menu will come. Now you select the send to option. What option? Send to option. And step 3, select the desktop. Okay, desktop option to copy the folder on the desktop. So the file, selected file or a folder copy is created on a shortcut to the desktop. Okay, so it's like your smartphone. Okay, உங்களோட ஸ்மார்ட்ஃபோனில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இன்னர் செட்டிங்ஸ்லேயும் இருக்கும். நம்ம ஷார்ட்கட்டாக டெஸ்க்டாப் உங்களோட வால்பேப்பர்லேயே வச்சுருப்போம். ஓகேங்களா, லைக் தட் உங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஆர் அ ஃபோல்டர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபன்லேயே அடிக்கடி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபைல் ஆர் அ ஃபோல்டருக்கு ஒரு ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபைல் ஆர் அ ஃபோல்டர் வேறு ஏதாவது ட்ரைவில் இருக்கலாம். சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணணும் அண்ட் தென் உங்களோட ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். இதே உங்களோட டெஸ்க்டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே டெஸ்க்டாப்பில் ஒன் சிங்கிள் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைலுக்கு ஆர் ஃபோல்டருக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் ரைட் கிளிக் அண்ட் தென் செலக்ட் சென்ட் டு ஆப்ஷன். ஸ்டெப் 3 செலக்ட் த டெஸ்க்டாப் ஆப்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து ஒன்ஸ் ஒரு காப்பி மாதிரி ஆகி உங்களோட டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, that's all to create a shortcut on a desktop. Okay, next topic, grouping files and folders. Grouping files and folders. Group by option organize files and folders by breaking them into different sections depending on the different parameters such as name, date modified, type, size, etc. To group your file and folder, follow the given steps. So what the meaning of grouping? உங்களோட ஃபைல் ஆர் ஃபோல்டரை ஒரு பர்டிகுலர் பெராமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குரூப் பண்ணுறது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஃபைலோட நேமை பொறுத்து நீங்கள் வந்து குரூப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் A to Z ஆர்டர், அதாவது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணுறது. ஓகேங்களா, ஆர் டேட் மாடிஃபைட், இப்போ லாஸ்ட்டாக நம்ம மாடிஃபை பண்ண டேட்டு இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லலாம் ஸ்டோர் ஆகும். டுடே அண்ட் தென் டேட், எஸ்டர்டே டேட்டு அண்ட் தென் டேட் வைஸ் உங்களுக்கு வந்து கேலரியில் ஸ்டோர் ஆகுது பிக்சர்ஸு. ஓகே, அந்த மாதிரி நம்ம சிஸ்டமில் அந்த டேட் மாடிஃபைடோட உங்களோட ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறக்கு டேட் மாடிஃபைட். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டைப். டைப் மீன்ஸ் அந்த ஃபைலோட டைப். ஓகேங்களா, வேர்டா, எக்ஸலா, பவர் பாயிண்ட் அந்த மாதிரி ஏதோ அந்த
டாக்குமெண்ட்டோட டைப் பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணிக்கிறது. அண்ட் தென் சைஸ் பேஸ் பண்ணி, சைஸ் அப்படிங்கும்போது கேபி எம்பின்னு சொல்லிட்டு சைஸ் வருங்களா, அந்த சைஸ் பேஸ் பண்ணி நம்ம அதை குரூப் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ நவ் ஹவு டு குரூப் அ ஃபைல் ஆர் அ ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் ஐ ரீட் இட் here. To group your files and folders, follow the given steps. Step 1. Right click on any empty area of the window and select the group by option from the list that appears. Step 2. Select one of the many available options. So first right click on any empty area on the window and select the group by option. So now you click any empty area and then select the group by option. Select the group by option. Okay, now one list will appear. Okay, select any one. First I select name option. Okay, first name. It organize the files and folders alphabetically order by their name. It organize the files and folders alphabetical order by their name. Okay, so listen, it's a way to grouping your file by name section. Okay, A to H. So it's a way to create a grouping your file or a folder in alphabetical order. A to H, it's a 8 file. A to H order in a 8 files. And then I to P letters, it's a 3 files. Q to Z, it's a 2 files. Okay, listen, 8 number, 8 is a number. உங்களோட A to H அப்படிங்கிற ஆர்டரில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ alphabetical order C and then E, A, B, B, B. So it's a ஏலேருந்து ஹெச்குள்ளே. நெக்ஸ்ட் ஒன் I to P and then Q to Z. ஸோ இது மாதிரி அந்த லெட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு நேம் ஆர்டரில் உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இட்ஸ் அ நேம் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் date modified. It organize files and folders according to their modification date. So it organize files and folders according to their modification date. What is the mean by modification? Okay, listen, ஒரு ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிடுறீங்க. தட் மீன்ஸ் டுடே யூ க்ரியேட் ஒன் ஃபைல். ஓகே, ஸோ in next day you can changes. Okay, you can make any changes on that file. That's a modification. ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, ஸ்டோர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அதை மாடிஃபிகேஷன் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணது ஒரு டேட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 days பிஃபோர் நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட மாடிஃபிகேஷன் டேட் அப்படிங்கிறது இன்றைக்கான டேட்டாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம லாஸ்ட்டாக என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதுதான் மாடிஃபிகேஷன். ஓகே, ஸோ லிசன், இட்ஸ் அ மாடிஃபிகேஷன். டுடே வந்து எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா 5. அண்ட் தென் இயர்லியர் திஸ் வீக், இந்த வீக்குக்குள்ளே, அண்ட் தென் லாஸ்ட் வீக். ஸோ அப்படி வீக் வைஸ் டிஸ்பிளே ஆகும். ஆர் மந்த் வைஸ் ஆர் டேட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட் மாடிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். இது உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நம்ம இந்த மாதிரியும் குரூப் பை பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருந்தோம், அதுக்கு பிஃபோர் வீக் என்ன, ஓகேங்களா. அண்ட் தென் லாஸ்ட் மந்த் என்ன பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை இப்படியும் நம்ம வியூ பண்ணி குரூப்பிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ நேம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அ date modified. Next one, type. It organize files and folders according to their file type. For example, when you have several folders in Drive, they will be grouped together. So it's a type option. Listen, file or a folder. Okay, so in this Drive, it's a 4 file or a folder, and then JPEG image. That means pictures. Okay, JPEG means pictures. ஸோ இந்த ட்ரைவில் இருக்க பிக்சர்ஸ் 6 பிக்சர்ஸ் இருக்குது. அண்ட் தென் எக்ஸல் ஒர்க் ஷீட்
one Excel worksheet and one PowerPoint. ஸோ உங்களோட பர்டிகுலர் ட்ரைவில் என்னென்ன type of documents, that's a picture document or a word document and then worksheet or PowerPoint anything. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ட்ரைவில் இருக்க டைப்பை பேஸ் பண்ணி உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை குரூப் பண்ணுறது தான் இந்த டைப் ஆப்ஷன். Next one, size. It organizes files and folders according to their file size. According to their file size. Okay, listen. Here it's a size KB, MB and then 10 to 100 KB, 0 to 10 KB. Listen the topic medium, small, tiny. So, நம்மளோட ட்ரைவில் இருக்க ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸை சைஸ் பேஸ் பண்ணி 100 கேபிலேருந்து 1 எம்பிக்குள்ளே இருக்க ஃபைல் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும் மீடியம் ஆப்ஷன் அண்ட் தென் ஸ்மால் ஆப்ஷன் டினி ஆப்ஷன். ஸோ த சைஸ் 10 to 100 மீன்ஸ் ஸ்மால், 0 to 10 KB மீன்ஸ் இட்ஸ் அ டினி. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ சைஸ் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஃபைலோட சைஸை பேஸ் பண்ணி குரூப் பண்ணுறது. ஓகே, ஸோ லிசன். குரூப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ட்ரைவில் இருக்க பர்டிகுலர் ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை குரூப் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது. எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம இதில் நம்மளுக்கு தேவையான மெத்தட் தகுந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறக்காகவும் வியூ பண்ணுறக்காகவும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹைட் வைஸ் நிற்க வைக்கும்போது அதை பிரிக்கும்போது ஈஸியாக இருக்குமோ, ஒரு குரூப்பாக பிரிவாங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ மெத்தட். நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நிறையா இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹியர் 4 ways to grouping a file. First one, name option. It's organize the files and folders in alphabetical order. Okay. Next one, date modified. It organize files and folders according to their modification date. That means last seen date. Next one, type. Okay. It organize the files and folders, the type, file type. It's a paint file or a Word document or a worksheet, PowerPoint, anything. Okay, it based on the type of a file. Next one, size. It organize files and folders according to their size, file size, 100 to 1 GB, 1 KB or 0 to 10 KB like that. Okay, so it's depending on the file size. Okay, that's all today, ma. Thank you.